சிலுவை மரண பரியந்தம் தம்மையே தாழ்த்தினதுனால பிலிப்பியர் 2:9, ஆகையால் தேவன் அவரை உயர்த்தினார். உயர்த்தி பிதாவின் வலது பாரஸ்தில் உட்கார வைத்து அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அவர் உலகத்தையே விற்று ஆளுகிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போது நான் கேட்குறேன், இயேசுக்கு இது பழைய இடமா புது இடமா? இது பழைய இடம் தாங்க, கரெக்டா? முன்னவே அங்கே தானே இருந்தார். அவர் நான் கீழே இருந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக மேலே போகிறாரு. அங்கே தான் இருந்தார், அங்கேருந்து தான் வந்தார், கீழே சிலுவை வரைக்கும் கீழே போனார். இப்போ திரும்ப அங்கே போயிருக்கார். அப்போ நான் கேட்குறேன், அப்போ பழைய இடம்னா அதில் என்ன பெரிய மாற்றம்னு கேட்குறேன். இல்லை, ஒரு புது மாற்றம் இருக்குது. என்னது அது? முன்ன அவர் அங்கே இருக்கிறப்போ வெறும் கடவுளாக இருந்தார். இப்போ கடவுளாகவும் மனுஷனாகவும் அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறார். அப்படின்னா பாயிண்ட் என்னது? பழைய இடம்னு சொல்ல முடியாது, மனுஷனுக்கு இது புது இடங்க. இது அங்கேயும் மனுஷனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறார், அங்கேயும் மனுஷனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். எப்படி நீங்கள் உங்கள் தொகுதியில் இருக்கலாம், ஆனால் உங்கள் எம்பி உங்களுக்காக பார்லிமெண்ட்டில் இருக்கிறார்ல, அதுபோல் நாம் இங்கே இருந்தாலும் நம்முடைய பிரதிநிதி அங்கே இருக்கிறாரு. எங்க பிதாவின் மிக த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ் இன் த யூனிவர்ஸ் அங்கே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேதம் என்ன சொல்லுது பாருங்க, முதல் முறையாக ஒரு மனுஷன் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், இயேசு. அது மட்டும் இல்லை, வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 2:6-7 வாசித்தீங்கன்னா, விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் அவரோட கூட உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார்னு சொல்லுது வேதம். நீங்கள் இன்னைக்கு ஏஎஃப்டி இங்கே பிரசாதத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு விதத்தில் நீங்கள் வேதம் என்ன சொல்லுது உங்களை பற்றி? அவரோட கூட உன்னதங்களில், இல்லை சொல்லுங்க, அவரோட கூட உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார். உங்கள் ஸ்பிரிச்சுவல் அட்ரஸ் என்னது? ஏஎஃப்டி கிடையாது. ஏஎஃப்டி அட்ரஸ் கூட மாறிடும் கொஞ்சம் நாளில். அதனால் இதை உங்கள் ஸ்பிரிச்சுவல் அட்ரஸ் என்னங்க, ஆவிக்குரிய அட்ரஸ் என்னங்க? ஏஎஃப்டி கிடையாது. அது மாறாத அட்ரஸ் இருக்குங்க. ஒன்று கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுடைய அட்ரஸ் என்னங்க? உன்னதத்தில் அவரோட கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? திரும்ப தூக்கிட்டு போயிட்டார் மனுஷனை. எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ கிறிஸ்துவுக்குள் நம்மளை தூக்கி விட்டார், உயர்த்தி விட்டார். இது கேட்குறதுக்கு உங்களுக்கு டூ மச்சாக இருக்கும்னா இப்படி சொல்கிறேன். பிச்சைக்காரனை விட மோசமான ஒரு நிலையில் இருந்த நாம், அதுதான் பைபிளை பொறுத்த வரைக்கும் பாவியினுடைய நிலை. அதுதான் பாவத்தின் அந்த சேற்றில் கடந்த நம்மளை எடுத்து என்ன பண்ணுறாரு? கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய குடும்பத்தில் சேர்த்து பிள்ளையாக்கி விடுகிறார்.